அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. ஒரு 10 நாட்களுக்கு மேலாக நான் வீடியோ பதிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப்ல கொடுக்கல. என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராவல். இன்னும் சொல்லப்போனால் வீனஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதன் வாயிலாக ஒரு கட்டுமான விஷயங்களில் மேக்சிமமாக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்ற பிறகு வாஸ்து முறைப்படி பில்டிங் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை எதிர்கொண்ட பிறகு நிறைய நான் ப்ராப்ளம்ஸை சந்தித்தேன். ஏன்னா 100க்கு 10% தான் வாஸ்துபடி வீடு கட்டுவாங்க. அப்போ அந்த 10%த்தில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேரினுடைய கருத்துக்களையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறது மிக கடினம். அதை பொறுத்த வரையில் வாஸ்து முறைப்படி இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை. அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ட்ரேஷன்ஸில் நம்ம ஒரு வீடு பார்த்தோம், பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது அந்த வீனஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை நான் இன்னும் ஒரு மக்கள் என்னதான் நம்ம கரெக்ஷன் சொன்னாலும் அதை சரிவர அவங்களால பண்ண முடியலை. அப்போ நம்மளே இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்குள்ளே வந்துச்சு. அதன் விளைவாக நிறைய கட்டுமான வேலைகளையும் இனிமேல் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அது குறித்த வீடியோக்களை நான் நிச்சயமாக உங்களுக்கு வரும் காலங்களில் கொடுக்குறேன். அதாவது ஒரு வீடு நம்ம முடித்த பிறகு, அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜில் நான் நிச்சயமாக ஒவ்வொரு ஃபோட்டோவோட அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம், முடிந்த வரையில் முயற்சி பண்ணுறேன். இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் டாய்லெட் அமைக்கும்போது நிறைய பேர் சன்கன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா, ஒருத்தர் அமைக்கலான்னு சொல்கிறாரு, ஒருத்தர் அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சார், அவ்வாறு அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி அமைத்தா எவ்வாறு அந்த பாத்ரூம் டாய்லெட் இருக்கலாம், எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். இதுவரை என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நம்பர் 1. சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வீடியோ பதிவு வாயிலாக நிச்சயமாக சொல்கிறேன். இலவசம் என்னிடம் கிடையாது. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதுவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஓகே. அப்போது ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலாமா வரக்கூடாதா அப்படின்னா, என்னை பொறுத்த வரையில் பாத்ரூம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டினுடைய ஃப்ளோர் எப்படி இருக்குதோ அதே போல தான் இருக்கணும். நீங்கள் பள்ளமும் வைக்க வேண்டாம், உயரமும் வைக்க வேண்டாம். இந்த ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் அமைக்கும்போது கீழே சன்கன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி காங்கிரீட் போடுவாங்க. ரூஃபில் இருந்து ஒரு ஸ்டெப் 1 அடியோ 1.5 அடியோ அதை இறக்கி காங்கிரீட் போடுவாங்க பள்ளத்திற்காக. அதுபோல் அமைக்கலாமா அப்படின்னா அமைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வீனஸ் வாஸ்துவின் ஒரு பதில் அப்படின்னு வச்சுக்கலாம். இது சரியா தவறா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே, இதை கருத்துக்களின் பின்னால் நான் போக விரும்பலை. என்னுடைய கருத்து இதுதான். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சன்கன் வச்சுருக்கேன் சார், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சன்கன் இருந்தால் என்ன பண்ண முடியும்? வச்சுருக்கவங்க நீங்கள் உடைத்து எடுப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இருந்தால் பண்ணிக்கோங்க. அதற்கு வேறு எந்த பரிகாரமோ மாற்று வழிகளோ கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வீடு சன்கன் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது சன்கன் நான் அமைச்சிருக்கேன் சார், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது, உடைத்து தான் சரி பண்ணணும். இதுதான் முடிந்த அளவு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கான்செப்ட். இதுக்கு மாற்று விதமாக நான் சன்கன் அமைச்சா என்ன பண்ணலாம் சார், அதற்கு ஏற்றாற் போல் ஃபால் சீலிங் பண்ணலாமா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதற்கு ஏற்றாற் போல் நான் தென்மேற்கு அறையில் ஒரு ஃபால் சீலிங் பண்ணலாமா, அது இடத்தை பொறுத்து. இப்போ நான் நேரில் பார்க்கும்போது சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். டெக்னிக்கல் வைஸாக சில மக்களுக்கு
சில விஷயங்களை வந்து நான் கொடுப்பேன். அந்த வகையில் நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு அதை கொடுக்க முடிஞ்சால் நம்ம கொடுக்கலாம். நேரில் பார்க்காமலே வந்து நான் பொதுவாக சென்கன் அமைச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் சார்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து வடமேற்கு மூலையில் சில நேரம் அமைச்சிருப்பாங்க, மேற்கு நடுப்பகுதியில் அமைச்சிருப்பாங்க. உங்கள் வீட்டினுடைய அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பாத்ரூம் டாய்லெட்டை பொறுத்து தான் அதை வந்து நம்ம டிசிஷன் பண்ண முடியும். அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சன்கன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடணும், அமைக்கக்கூடாது, அவ்வளவுதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.